அம்மா வணக்கங்கம்மா. என் பேர் கவின்குமார். தோழர் களம் அமைப்பிலிருந்து வந்திருக்கோம். சின்னதாராபுரம் பகுதி, எங்க பகுதி அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிங்கம்மா. எங்க பகுதி வந்து பாத்தீங்கன்னா கரூர் மாவட்ட அளவுல தான் நான் இருக்கிற பிரச்சனைகளை தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்திருக்கிறது கிராம சபை நிகழ்ச்சிக்காக, அதுதான் உங்க கிராமம் சார்ந்த எங்க கிராமம் சார்ந்த அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை. அந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டம் முழுவதும் இருக்கு. அதையும் சேர்ந்து பேசணும் தான் நான் நினைச்சிருக்கேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நவீன தீண்டாமைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த நவீன தீண்டாமை எங்க இருக்கு அப்படின்னா எங்க கரூர் மாவட்டத்தில் அதிகமா இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, தீண்டாமை சுவர் மாதிரி இங்க தீண்டாமை கம்பி வேலி வச்சிருந்தாங்க. ஒரு அரசு காலை உணவு திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த பெண் சமைச்சதுக்கு அந்த பகுதி மக்களை எதிர்ப்பு தெரிவிச்சு அங்க ஒரு சாதிய தீண்டாமை இது பண்ணாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இங்க நம்ம சேங்கல் பக்கத்துல ஒரு பகுதியில ரோடே இல்ல அந்த பகுதி மக்களுக்கு. கிட்டத்தட்ட கரூர்ல இருந்து தனித்து விடப்பட்ட ஒரு தீவு போலதான் அந்த மக்கள் இருக்காங்க. அந்த மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாலை வசதியே இல்லாம இருக்காங்க. இது குறித்து நாங்க பல மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து பலமுறை நாங்க வந்து புகார் கொடுத்திருக்கிறோம். இன்னும் பாத்தீங்கன்னா இந்த இரட்டை குழு முறை இதெல்லாம் நீங்க புத்தகத்துல படிச்சிருப்போம், நிறைய பக்கம் கேட்டிருப்போம். அதெல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் பிரதானமா இருந்துட்டு இருக்கு. ஐயா சொன்னாங்க வெஞ்சமங்கலூர் பகுதியில இருந்து வந்திருக்கேன், நாங்க அரவக்குறிச்சி பகுதி, இது எங்க சுற்றுவட்டார பகுதி எல்லாமே ஐயாவுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பகுதியில பூரா பாத்தீங்கன்னா இரட்டை குழு முறை இன்னும் இருக்கு. சலூன் கடைகள்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு முடிவெட்டுறது கிடையாது. இந்த பிரச்சனை இருக்கு. செருப்பு போட்டுட்டு ஊருக்குள்ள நடக்க முடியாது. வண்டியில போனீங்கன்னா நீங்க வண்டி மேல ஏறி போக முடியாது, இறங்கி தள்ளிட்டு தான் போகணும். இது அதிர்ச்சியா தான் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் தெரியும், இங்க உட்கார்ந்து இருக்கவங்களையும் பாதி பேருக்கு தெரியும் இது பேசுறதுக்கு தயக்கம். ஏப்பனா இது யாரு பேசுறது, பேசினா என்ன பண்ணுவாங்க, அதிகார வர்க்கங்கிறது நமக்கு மேல ஒரு இருந்துட்டு இருக்காங்க, அவங்க நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்களோ அந்த ஒரு அச்சம் வந்து கண்டிப்பா இருக்கு. நாங்களா எப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்களாம் பெரியாரிஸ்ட். ஏன்னா நாங்க வர்றப்ப வாய்க்கரிசி போட்டுட்டு வந்திருக்கோம். வீட்டு சோதை சாப்பிட்டு ஊருக்கு வேலை செய்ய வந்தவங்க தான் நாங்கெல்லாம். நாங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி பிரச்சனைகளை பல இடத்துல நானே களத்துல நின்று சந்திச்சு வந்திருக்க பிரச்சனை இதெல்லாமே பாத்தீங்கன்னா ரெண்டு பகுதிக்கு மக்களுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பி வழி அமைச்சு இந்த மக்கள் அந்த சைடு போக கூடாது, அந்த மக்கள் இந்த சைடு போக கூடாதுங்கிற பிரச்சனையெல்லாம் நம்ம பகுதியில தான் இருந்துச்சுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலை உணவு திட்டத்துல இங்க குளித்தர சைடும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஒரு பெண்ணை சமைக்க விடாம பண்ணாங்க. அரவக்குறிச்சி பகுதியில அதே மாதிரி தான் சமைக்க விடாம பண்ணாங்க. தொடர்ந்து நம்மள மாதிரி இருக்க தோழமை இயக்கங்கள் எல்லாமே இங்க இருக்க பெரியார் இயக்கம், அம்பேத்கர் இயக்கம், மார்க்சிய இயக்கம், இந்த மாதிரி இயக்கங்கள் முன்னெடுப்பு தான் இப்ப கரூர் மாவட்டத்தில் அந்த தீண்டாமை பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது தொடர்ந்து இந்த தீண்டாமை ஏன் இந்த மாவட்டத்தில் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்பேத்கர் வந்து இங்க இந்திய அரசியல் சட்டம் மேமாதன்னு நம்ம சொல்றோம். ஆனா எங்க பகுதியில் பாத்தீங்கன்னா அவர் ஒரு சாதிய தலைவர் தான். அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான் எல்லாரும் இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா எங்க மாவட்டத்தில் அம்பேத்கர் சிலையே கிடையாது. இதை குறித்து எங்க தோழமை இயக்க எல்லாருமே நாங்க பல மனு அனுப்பிச்சிருக்கோம். யாரு வந்தாலும், எந்த அதிகாரிகள் வந்தாலும், எம்பி எம்எல்ஏ யாரு வந்தாலும் நாங்க கோரிக்கை வைக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் கரூர் மாவட்டத்தில் அம்பேத்கர் சிலை கிடையவே கிடையாது. நாங்க ஒரு வேடசந்தூர் போகணும், ஈரோடு போகணும், இந்த மாதிரி மற்ற மாவட்டத்தில் போய் தான் நாங்க அண்ணலோட சிலைக்கு மாடலான வைக்கிற நிலைமை இங்க இருந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு நிலைமை மாறணும். இந்த நியூஸ் தமிழ் வாயில நாங்க அந்த ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ரெண்டாவது இந்த ஜாதிய தீண்டாமை கண்டிப்பா இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்குன்னு நான் நம்புறேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து நான் சொல்லக்கூடியது இந்த முருங்கை சாகுபடி. எங்க அரவக்குறிச்சி பகுதியில வந்து பிரதான ஒரு தொழிலா இருக்கிறது இந்த முருங்கை சாகுபடி தான். நிறைய விவசாயிகள் இருக்காங்க. அவங்களுக்கான பாத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதி நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், எந்த கட்சியோட தேர்தல் வாக்குறுதிலையும் இந்த இருக்கும். இந்த முருங்கைக்காக வந்து பாத்தீங்கன்னா நாங்க பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைச்சு தர்றோம் அப்படின்னாங்க. அது வெறும் வாக்குறுதியா மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அரவக்குறிச்சி பகுதியில் அது செய்யவே இல்லை. அது ஒரு பிரதான கோரிக்கையா வைக்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெப்பத்தை பத்தி எல்லாருமே பேசினாங்க. அண்ணன் பேசினாரு, ஐயா கல்குவாரி பத்தி எல்லாமே சொன்னாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மரக்கண்ணை வளர்க்கறத வந்து அதிகப்படுத்தணும். ஏன்னா நான் குறுங்காடை பத்தி ஃபர்ஸ்ட் கரூர் மாவட்டத்தில் வந்து அதை அறிமுகப்படுத்தி கரூர் மாவட்டம் இளவனூர் பகுதியில் நாங்கள் குறுங்காடு அமைச்சிருக்கிறோம். அதை நான் முன்னிருந்து நாங்கள் செஞ்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 மரக்கனுக்கு மேலே நாங்கள் நட்டு பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த குறுங்காடை அதிகப்படுத்தினாவே இந்த வெப்பத்துக்கான தாக்கம் கொஞ்சம் குறைங்கிறது என்னோட கோரிக்கையா செஞ்சுக்கிறோம் சொல்லிக்கிறேன். நன்றி. தீண்டாமை தொடர்பா பேசுனீங்க, ரொம்ப அதிர்ச்சியா வருத்தமா இருந்தது. நியூஸ் தமிழ் நிச்சயமாக இந்த நிலைமையை மாற்றுவதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யும். செய்தியாளர்கள் இதை நோட் பண்ணுங்க. சிறப்பு தொகுப்பா வெளியிட்டு இதற்கான தீர்வைக்கான நியூஸ் தமிழ் முயற்சிக்கும். நன்றி. வணக்கம். 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 என் பேர் கன்னியப்பன். கிருஷ்ணாபுரம் தொகுதி வீரராயத்திலிருந்து வந்திருக்குங்க. அங்கே ஏரி வந்து